இந்த உதயநிதி இன்னும் திருந்தவே இல்லைங்க. சனாதனத்தை எதிர்த்து பேசினதுனாலதான் மக்கள் விரட்டி அடிச்சாங்க, இன்னும் அவர் அதே தாங்க பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா, 200 தொகுதிகளுக்கு மேல் வென்று தனிப்பெரும்பான்மையோடு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய பிஜேபியின் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் சொல்லும் போது எனக்கே சிரிப்பா வருது. நம்ம வச்சிருக்கிறதே ஒத்த சீட்டு, இதுல ஐயோயோ வேற அம்மம்மா வேற, சனாதனத்தை எதிர்த்ததுனாலதான் திமுகவில் ஜெயிக்க முடியல. சரி, சனாதனத்தை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு வந்த பிஜேபி அப்படி என்ன தமிழ்நாட்டில் அறுவடை பண்ணிருக்குன்னு பார்த்தா, போன வாட்டியாவது 4 எம்எல்ஏ, இந்த வாட்டி 3 பேர் க்ளோஸ். ஒருத்தர் 100 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கிறாரு, அவரும் அடுத்த வாட்டி இருக்க மாட்டாரு. அப்படிப்பட்ட கட்சியில இருந்துகிட்டு நம்ம இதெல்லாம் பேசலாமாக்கா? நீங்க ஒன்னே ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நாங்க ஆளுங்கட்சி விட்டு தான் போயிருக்கிறோம், ஆட்டத்தை விட்டே போல. அதனாலதான் எதிர்கட்சியில உட்காந்துக்கிட்டு அண்ணன் உதயநிதி பேசினதுக்கு இன்னைக்கு உள்ளூர் லோக்கல் சேனல்ல இருந்து இன்டர்நேஷனல் நியூஸ் சேனல் வரைக்கும் உட்காந்து ஒவ்வொன்றும் ஒப்பாரி வச்சிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு அக்கா மட்டும் இல்ல, பல பேர் பேசிட்டு இருக்காங்க. அண்ணன் எஸ்.ஜி. சூர்யா அவர்கள் தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல போட்டிருக்காரு, உதயநிதி இந்து மதத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. இந்த பொடி தூவி புகை போடுற வேலையெல்லாம் வட மாநிலத்தோட நிப்பாட்டிக்கங்க, தமிழ்நாட்டில் வேணாம். ஏன்னா இந்து மதத்துக்கும் இந்துத்துவத்துக்கும் வித்தியாசம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்து மதத்தை பின்பற்றுகிறவர்கள் பக்தர்கள், ஆனா பிறப்பாலேயே ஒருத்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்ற இந்துத்துவத்தை தூக்கி சுமப்பவர்கள் பயங்கரவாதிகள். அந்த பயங்கரவாதிகளை பாதுகாக்கிற சனாதனத்தை ஒழிக்கணும் தான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் அண்ணன் உதயநிதி அவர்கள் பேசினார். அண்ணன் உதயநிதி மட்டுமல்ல, இந்த திராவிட இயக்கத்தின் கடைசி மூச்சு இருக்கிற வரை நாங்கள் சனாதனத்தை எதிர்த்து நிற்போம். 100% இருக்கக்கூடிய பெரும்பான்மை தமிழர்களை சூத்திரர்கள்னு சொல்லி, சூத்திரர்களுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதுன்னு சொல்லி, வர்ணாசிரம தர்மத்தை உருவாக்கி, ஜாதி மத பேதத்தை உருவாக்கி, பார்ப்பானையும் பறையனையும் உருவாக்கி வைத்திருக்கிற இந்த சனாதனத்தை ஒழித்து கட்டுகிற வரை இந்த மண்ணில் திராவிட கருத்தியில் இருக்கும். திராவிடம் இந்த மண்ணில் இருக்கிற வரை பிஜேபியால ஒரு வார்டு மெம்பர் சீட்டை கூட இங்க வாங்க முடியாது.